கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 90:14 வசனம். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். அதிகாலையில் ஆண்டவர் தம்முடைய கிருபையை நமக்கு கட்டளையிடுகிற தேவனாயிருக்கிறார். எனவே அதிகாலை நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம் வேண்டுதலுக்கு செவி சாய்க்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை தேடுகிறவர்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவரையே நோக்கி பார்ப்பார்கள். நம் ஜெபத்திற்கு செவி கொடுத்து நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கவனித்து கேட்டு பதிலளிக்கிற ஆண்டவர் நம்மோடு உண்டு. அவர் நம்மை உண்டாக்கின தேவன். எனவே அவரில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடர செய்து நம்மை அவர் மென்மேலும் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. ஜீவிக்குதான் நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளிலும் எங்களை பூர்ணமாய் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உலகத்தில் நீங்கள் தோன்றி ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே மீட்டு கொண்ட தேவன். நாங்கள் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை அதிகப்படுத்தும்படியாய் கெஞ்சுகிறோம் ஐயா. இந்த உலகத்திலே தோன்றின பிறந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நாங்கள் வாழ கிருபை தார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இரத்த கொட்டிக்குள் மறைத்து கொள்ளும். உமக்காய் வாழ கிருபை தாரும் ஐயா. உடைய வாழ்நாளெல்லாம் ஆண்டவரே நாங்கள் களிகூர்ந்து மகிழும்படி உடைய கிருபையினாலே எங்களை திருப்தியாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.